ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியாவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிதமான தீயில் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 25 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா பவுடர், அப்புறம் 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஆயிலெல்லாம் அழகாக மேலே வந்துருச்சு. இப்போ மல்லி இலை தூவி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அருமையான நாட்டுக்கோழி குழம்ப இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.